ஃபினாலே ப்ரமோஸ் வந்திருக்கு. எல்லா ப்ரமோலையும் விஜய் சேதுபதி சார் தான் வந்துகிட்டே இருக்கார். கான வினோத் வந்து ஒரு பாட்டு பாடிட்டு போனார். பிரஜனன் சாண்ட்ரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அமுத்து அவங்க பொண்ணு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இப்போ தான் ஃபினாலே அந்த ஃபைனலிஸ்ட்டோட ப்ரமோ ஒன்று வந்திருக்கு. எல்லாரையும் காமிச்சிருக்காங்க. இதை விட நானே அழகாக காமிப்பேன் போல இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் கீழேருந்து பேயை காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது ஏதாச்சும் புது டெக்னிக்காக இல்லை உண்மையிலே அப்படி தான் காட்டணுமாங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. இதில் காஸ்டியூம்ஸ் வேறு எவ்வளோ இதாக ரொம்ப காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. எனக்கு என்னென்னா, இவங்களுக்கு காசு செலவழிக்க வேண்டாம்னா வேண்டாம், அவங்கக்கிட்டே சொன்னால் அவங்களே இதை விட நல்ல நல்ல ட்ரெஸ்ஸை கொண்டு வருவாங்கல்ல. சாதாரணமாக திவ்யாலாம் வீக் டே போடுற ட்ரெஸ்ஸே இதை விட நல்லாயிருக்கும். எங்கேருந்து இதை பிடிச்சாங்கன்னு தெரியல. 4 பேருக்குமே ட்ரெஸ் நிஜமாவே ரொம்ப மோசமாக இருக்குது. அரோராக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக தைச்சி வச்சுருக்காங்க. ரொம்ப லோக்கலான ஒரு மெட்டீரியலில் ஒரு சாரியிலேருந்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது. மிச்சம் எல்லா ப்ரமோலையும் விஜய் சார் தான் வந்திருக்காரு. இப்போ பார்வதி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, பார்வதி வந்திருக்காங்க போல இருக்குது. இப்போ தான் இவிபி செட்டை என்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கமர்தீன் வந்தாச்சு. கமர்தீனுக்கு ஏதோ பயங்கர கிளாப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்சோ விஜேஎஸ் வந்து கமர்தீன்கிட்டையும் பார்வதிக்கிட்டையும் 2 பேர்கிட்டையுமே பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் இப்போ வரைக்கும் ஃபினாலே பற்றி கிடைச்ச அப்டேட்ஸ். இனிமேல் வந்து நம்மளை பார்க்கலாம். ஒரு 6 மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு கண்டினியூஸ் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.